அணைச்சுமாரு அண்ணாடங்கிற தண்ணி வராமதான் சார் வச்சுப்பா. தண்ணி பூரா சாலை வைக்காக்கும் கோழி வைக்காக்கும் தண்ணி போயிருங்க சார். இப்ப திடீர்னு என்ன பண்ணாங்க, சாலையில இருக்கிறோம் கோழி நகரும் கட்டிட்டாங்க. கட்டின உடனே தண்ணி என்ன பண்றாங்க, அங்க குறுக்கு கட்டாங்க. ராத்திரி என்ன பண்ணாங்க, 1 மணிலாம் வந்து தண்ணி உடச்சி விட்டாங்க. அது உடச்சி விட்டோம்னா தண்ணி பூரா அங்க ஏறி போய் சார். ராத்திரி தண்ணி நாங்க தூங்க தண்ணி அது பாருங்க அதே வரைக்கும் போய் தண்ணி காலையில கட்டிருந்தாங்க. போய் 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 வந்து 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 பாத்துட்டு இன்னும் யாரும் ஒரு முடிவு எடுக்கல. பிள்ளை கூட்டலாம் வச்சு தவிச்சு வேற மாசமாக பொண்ணுக்கு அவங்களுக்கு ஜுரம், இந்த கோழி இருந்து இந்த குழந்தைங்க 2 வீட்டுக்கு 2 ஜுரம் இப்படியே தவிச்சு நிக்கிறோம். காலையில இருந்து சாப்பிடல சார். காலையில இருந்து சாப்பிடல. ஒருத்தங்க ஒரு பட்டசோறு வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. அதை வச்சு நீங்க இருக்குதுங்க சார். காலையில நாங்க சாப்பிட கூட இல்ல சார். வேற தண்ணி பூரா வாய்க்கா தண்ணிதான். என் பேர் மஞ்சுதாங்க. நாங்க இங்கதான் வசிக்கிறோம். கிட்டத்தட்ட 60 வீடு இருக்குது. முந்தானத்து நைட்டு தண்ணி குடிச்சு இன்னும் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது வந்து வாய்க்கா தண்ணி. வாய்க்காவ மீன் மார்க்கெட்டுக்காரங்க அண்ணாண்ட அடைச்சிட்டாங்க. கோழிக்காரங்க வந்து அண்ணாண்ட அடைச்சிட்டாங்க. முன்னாண்ட இவங்க அடைச்சிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து நைட்டுக்கு பாதி நேரத்துல தண்ணி திறந்து விட்டாங்க. இது பூரா தண்ணி வந்து வந்துருச்சு. நாங்க 2 நாளா ரொம்ப படாத கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு சாப்பிடறதுக்கு கூட வழி இல்லை. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க மழை பெஞ்சாலும் இந்த நிலைமைதான், வெய்ய காய்ஞ்சாலும் இந்த நிலைமைதான். எங்களுக்கு இந்த நிலைமையே நடந்துட்டு இருக்குது. எப்படிதான் நாங்க பொழைக்கிறது? எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. வராங்க எல்லாம் கும்பலா வராங்க, கும்பலா பாக்குறாங்க, கும்பலா அவங்களே பேசிக்கிறாங்க. எங்களோட பேச்சுக்கு அவங்க எதுவுமே பேசுறதே கிடையாது. எதுவும் ஸ்டெப் எடுக்கிறதோ 1:30 மணிக்கு எடுக்கிறதா 4 மணிக்கு எடுக்கிறதா பொழுது அறிஞரிச்சுக்குமே யாரும் பார்க்க போறது கிடையாது. அவங்க வீட்டுக்கு போய் பூந்துக்காங்க. இதுல கஷ்டப்படுறது யாருன்னு கேட்டா இந்த பொதுக்காரங்க தான்.